இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ பிரேக்கப் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் என்னோடய ஹார்ட் பிரேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அண்ட் எந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களாலேயும் உங்கள் ஹார்ட் பிரேக்கை ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லவ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், நாட் யுவர் என்டையர் லைஃப். இது வந்து உங்கள் மைண்டில் ஒரு பிரெயின் டேட்டூ போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அட் எனி பாயிண்ட் என்ன சுச்சுவேஷன்லனாலும் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். பிகாஸ் நிறைய பேர் லவ்வை வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு மெயின் ஃபோக்கஸாக, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக லவ்வை வச்சுருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி லவ்வை தவிர்த்து லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. லைக் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சிப்லிங்ஸ் அண்ட் கெரியர், ஃபைனான்சஸ், இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்சனை உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாவோ ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த்துக்கு நீங்கள் அட்டாச் பண்ணி வைக்கும்போது அட் சம் பாயிண்ட் யூ வில் லூஸ் யோர் இம்பார்ட்டன்ஸ் இன் தேர் லைஃப். என்ன சொல்கிறேன் புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஒருத்தவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணணும், அவங்களும் அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தருவாங்க, அதே மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினச்சி ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி நாம் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிக இம்பார்ட்டன்ஸ் தரோமோ அவங்க லைஃப்பில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடும். திஸ் இஸ் கால் எனர்ஜி டைனாமிக்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இஃப் யூ ட்ரீட் சம்மோன் லைக் அ செலிபிரிட்டி, தே வில் ட்ரீட் யூ லைக் அ ஃபேன். If you treat someone like a king or queen, they will treat you like common people. Exactly, லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் அதான் நடக்குது. அண்ட் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதும் இது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இப்போ நாட் லைக் நான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே தராதிங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரல. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒரு பர்சனுக்கு ஜென்யூனாக கேர் பண்ணுங்கள், அவங்கள லவ் பண்ணுங்கள். பட் அட் சம் பாயிண்ட் when they are trying to walk away from you, உங்கள் லைஃப்பை விட்டு போகிறாங்கன்னா be ready to accept that. அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. அவங்க லைஃப் லாங் உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டோ, இல்லை நான் எந்த அளவுக்கு அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும் அதே மாதிரி அவங்களும் என்னை ட்ரீட் பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணத்துக்கு அட்டாச் ஆகிடாதீங்க. பிகாஸ் அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங். இது வந்து நான் சொல்ல, திஸ் இஸ் செட் பை புத்தா. when you create this attachment, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துக்கு அட்டாச் ஆகுறீங்களோ, இட் கேன் பி ஃபார் அ பர்சன், ஃபார் அ பிளேஸ், ஃபார் சம் ஏதோ ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு அவுட்கம்க்கோ அட்டாச்சாக இருந்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் பெயின், இட் கிரியேட்ஸ் சஃபரிங். என்ன சொல்கிறேன் புரியுதா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் என்னோட பிரேக்கப் ஜேர்னியில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இன்ஃபேக்ட் ஐ டூ ஹேட் அ பிரேக்கப் பேக் அரவுண்ட் 2020 லாக்டவுன் டைமில். வி வேர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக அந்த இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தட் பர்சன் கேம் அண்ட் டோல் மீ, இல்லை நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. இட் வாஸ் ரியலி ஷாக்கிங் ஃபார் மீ, இட் வாஸ் ரியலி அன்அக்செப்டபிள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அட் தட் டைம் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நானும் அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருந்திருக்கேன். எனக்கும் அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுனால தான் இட் கிரியேட்டட் சஃபரிங் ஃபார் மீ. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நமக்கு ஒருத்தவங்களை வேல்யூ பண்ணுறோம், ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த அட்டாச்மெண்ட் தானாக க்ரியேட் ஆகும். பட் இட்ஸ் ஆர் டியூட்டி, இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஓவர் கம் தட் அட்டாச்மெண்ட். வி ஹாவ் டு டூ சம்திங் டு லோவர் தட் அட்டாச்மெண்ட். அப்படி இல்லைன்னா பாதிக்கப்படுறது நம்ம தான் இருப்போம். அண்ட் எனக்கு பிரேக்கப் ஆகிற வரைக்கும் நான் வந்து என் லைஃப்பில் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர பர்சனாக தான் இருந்தேன். மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்களுக்காக தான் அட்டாச்சாக இருந்தேன். பட் ஒன்ஸ் எனக்கு அந்த ஹார்ட் பிரேக் ஜேர்னியில் தான் நான் என்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லைக்வைஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ பிரேக்கப், ஸ்டார்ட் டிட்டாச்சிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பர்சன். கமிட் டு அ ஹீலிங் ஜேர்னி. உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுல அட்டாச் ஆகிடுங்க. டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் அச்சீவ் பண்ணணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக போச்சு, ஸ்டார்டிங்கில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் இப்போ எதனால் அவங்க திரும்ப
பிரேக்கப் ஆகியும் அந்த பர்சன் பற்றி திங்க் பண்ணுறாங்க, இல்லை பிரேக்கப் ஆனப்புறமும் அந்த பர்சன் கிட்ட ஏன் திரும்ப போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ், அவங்களோட அந்த மெமரிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வென் அட்டாச்மெண்ட் கிரியேட்ஸ், ஒரு பர்சன் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ த திங் இஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ பிரேக்கப், நீங்கள் ஒரு பர்சனுக்கு அட்டாச்சாக இருக்கீங்கன்னா there's nothing wrong with that. இப்போது நீங்கள் அதுக்காக எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ, எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் லைக் சோகமாவோ, சென்ஸ் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டீமோ அப்படின்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் தே ஆர் ட்ரைங் டு வாக் அவே ஃப்ரம் யூ, பி ரெடி டு அக்செப்ட் தட். அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு போகிறாங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபார் தெம் டு சூஸ் தேர் பாத். இது வந்து அவங்க முழுக்க அவங்களா யோசித்து எடுத்த முடிவு. ஸோ அதுக்கான பேர்டனை நீங்கள் கேரி பண்ணிக்கணும்னு நாட் நெசசரி. அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு போகிறாங்கன்னா நீங்கள் லவ்வை கொடுக்க ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் அவங்க லவ் பண்ண ரெடியாக இருக்கும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லைன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தெம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லைன்னா அவங்க தான் அவங்க லவ்வை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட், யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் சாரி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் திங், டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட ஹீலிங் ஜேர்னிக்கு கமிட் ஆகுங்க. லைக் இட் கேன் பி எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ லைக் உங்களுக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனாலும் பரவாயில்ல, கமிட் டு அ ஹீலிங் ஜேர்னி. நான் என்னை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த முடிவு எடுங்க. செகண்ட் திங், டிட்டாச் ஃப்ரம் த அதர் பர்சன். நீங்கள் அந்த பர்சனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு நல்ல மெமரிஸ் இருக்கும், நீங்கள் திரும்ப போய் சில விஷயம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் என்னை மாற்றிக்கிறேன், நான் போய் பேசி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த அதர் பர்சன் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், உங்களுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் அச்சீவ் பண்ணணுங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. I've seen lot of people, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்கும், அவங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களோட எஜுகேஷன் லெவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் அவங்க அதை எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னொரு பர்சனுக்கு அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களோட லவ் பிரேக்கப்போ இல்லை அவங்களோட ஹார்ட் பிரேக் ஜேர்னியை நினச்சி ரொம்ப வருஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் நம்மளை வந்து இட் மேக்ஸ் அஸ் சேட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அட் சம் பாயிண்ட் யூ ஷுட் டேக் திஸ் டெசிஷன் அண்ட் ட்ரஸ்ட் மீ, வென் யூ டேக் திஸ் டெசிஷன், நீங்கள் உங்களை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது யூ வில் ரியலைஸ் தட்ஸ் த பெஸ்ட் டெசிஷன் யூ ஹவ் டேக்கன் இன் யுவர் லைஃப். பிகாஸ் நான் அதை பண்ணும்போது தான் ஐ ரியலைஸ் தட்ஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு மீ. பிரேக்கப் எனக்கு ஆனது ஒரு நல்ல ரீசனுக்காக தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிரேக்கப் நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. பட் தெர் இஸ் அ பர்பஸ். அந்த பர்பஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட பெயினை, உங்களோட அந்த ஹார்ட் பிரேக்கை கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன், கன்வெர்ட் இன்டு மோட்டிவேஷன். உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அதை ஃபியூவலாக யூஸ் பண்ணுங்கள், அதை மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணுங்கள். யூ வில் see அட் சம் பாயிண்ட் யுவர் லைஃப் வில் கெட் பெட்டர். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தாண்டி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். அது இட் கேன் பி சம்திங் ரிலேட்டட் டு யுவர் கெரியர், யுவர் அதர் கோல்ஸ், வாட் எவர் இட் கேன் பி. பட் உங்களோட லவ்வோ, உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்களோட பிரேக்கப் வந்து இட் ஷுட் நாட் காஸ்ட் யுவர் ஐடென்டிட்டி, இட் ஷுட் நாட் காஸ்ட் யுவர் ஹாப்பினஸ், இட் ஷுட் நாட் காஸ்ட் யுவர் செல்ஃப் வர்த். பிகாஸ் வென் ட்ரூ லவ் ஃபைண்ட்ஸ் யூ, இட் won't be this much stressful or it won't be this much painful. True love வந்து it will give you happiness, it will be calm, it will be perfect, and universe knows when to give you the right person. ஸோ உங்கள் வேலை உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் யூ வில் see a lot of people getting into the train. அந்த வேறு பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின்குள்ளே வருவாங்க. ஒரு சில பேர் அவங்க இறங்க வேண்டிய டெஸ்டினேஷனில் இறங்கிடுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ won't be able to reach where you want to go. இப்போது இந்த ட்ரெயின்லேருந்து பீப்புள் இறங்குறாங்க, பீப்புள் ஏறுறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்டையும் நீங்கள் அட்டாச் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியாது. தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னியில்
யூ வில் மீட் லாட் ஆஃப் பீப்புள். அதில் ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிக்கலாம், நாட் ராங் வித் தட். பட் அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆச்சு, அவங்களோட அந்த மெமரிஸோ அவங்களோட அந்த ஜேர்னியை ஞாபகம் வச்சு நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலேயே ஸ்டக்காக இருந்தீங்கன்னா, தட்ஸ் வேர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். தட்ஸ் வென் யூ கெட் திஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் இன்ஸ்டெட் அக்செப்ட் தட் அவங்க they were just part of your life. உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்கறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு லைஃப்பில் எதையோ டீச் பண்ணுறதுக்காக அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. ஜஸ்ட் லைக் வாட் ஹேப்பன் டு மீ. பிகாஸ் என் பிரேக்கப்க்கு அப்புறம் தான் நான் என்னோட பொட்டென்ஷியலை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னோடய கோல்ஸ் அச்சீவ் பண்ணோங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் நாலேஜே அப்போ தான் கிடச்சிது. லைக்வைஸ் நீங்களும் யூஸ் யுவர் பெயின், யூஸ் யுவர் ஹார்ட் பிரேக் ஆஸ் அ ஃபியூவல் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறத நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா automatically universe will give you the right person and you will first start to see that உங்கள் லைஃப் பெட்டர் ஆகிறத பார்ப்பீங்க. you will become a better person. உங்களோட சென்ஸ் ஆஃப் வர்த்தினஸ், உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஸோ உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களை விட்டு போகிறாங்கன்னா இட்ஸ் ஓகே, பி ஓகே டு அக்செப்ட் தட். அண்ட் ரெண்டாவது விஷயம், get out of that attachmentக்குள்ளேருந்து வெளியே வந்துருங்க. acknowledge that they are just part of your life. அண்ட் மூணாவது விஷயம், உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத யோசிங்க. பிகாஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல், யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்த். இது வந்து யாருமே சொல்ல அப்படின்னா லெட் மீ டெல் யூ, யூ ஹாவ் வேல்யூ, யூ ஹாவ் ஒர்த், யூ ஆர் சம் ஒன் ஸ்பெஷல். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபீல் ஃப்ரீ டு லைக். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா feel free to subscribe to the channel and I'll see you in the next one. Bye bye.